சில டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டிவிஷன் டேக் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். அதுக்குள்ள பேராகிராஃப் கொடுத்து சில டெக்ஸ்ட்டை நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க, இந்த டிவிஷன் டேக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ். பார்டர் கொடுத்துருக்கேன், பார்டர் கலர் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மார்ஜின், இந்த இடத்துல மார்ஜின் 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். வித் அப்படின்றது இந்த பாக்ஸோடைய அகலம், அதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேடிங்கிறது இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த பாக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பு. இதுதான் நான் டிவிஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த பேராகிராஃப்க்கு தேவையான உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கலர் வந்து செட் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன், இதுல 2 வேல்யூ இருக்கு. எல்டிஆர்னா லெஃப்ட் டு ரைட்டு, ஆர்டிஎல்னா ரைட் டு லெஃப்ட். இப்போ ஆர்டிஎல் அப்படின்றத கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரைட்ல இருந்து லெஃப்ட் போயிருக்கு. இதை அப்படியே மாத்தலாம், எல்டிஆர். ரெஃப்ரெஷ் பண்றேன், பாருங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன்ல வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். இந்த ஸ்டார்ட் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, நம்ம டைரக்ஷன் கொடுத்துருந்தோம். இப்போ டைரக்ஷன் நம்ம கொடுக்கல, ஓகேவா? இப்போ நான் டைரக்ஷன் நான் கொடுக்கல. இப்போ பாருங்க, சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். எப்படி ஸ்டார்ட் ஆகுது? லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? இதே நீங்க டைரக்ஷன் வந்து செட் பண்றீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, டைரக்ஷனை பொறுத்து ரைட்ல இருந்து டெக்ஸ்ட் அலைன் ஆகும். இது டிஃபால்ட் வேல்யூ ஸ்டார்ட் அப்படின்றது. ஸோ இதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சென்டர், ஓகே. அடுத்தது லெஃப்ட், அடுத்தது ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபை அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து காட்டும். இது நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடிய அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அலைன், அதில் லாஸ்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர், ஜஸ்டிஃபை அண்ட் ரைட், லெஃப்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதில் நம்ம சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது என்ன மீனிங்னா, டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட். இது நம்மளுடைய லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் எந்த சைடு வரணும் அப்படின்றத ஃபார்மேட் பண்ணும். இப்போ நான் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, கமா அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி லெஃப்ட், ரைட்டு அண்ட் ஜஸ்டிஃபை இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். வெர்டிக்கல் அலைன். வெர்டிக்கல் அலைன் எந்த இடத்துல பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பக்கத்துல ஒரு இமேஜ் இருக்கு, ஓகே. அந்த இமேஜை டாப்பு, பாட்டம் அண்ட் மிடில் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி அந்த பொசிஷனை மாத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கேன், அது பக்கத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இமேஜ் டேகுக்குள்ள போயிட்டு என்ன பண்றோம்னா, அந்த இமேஜ் செலக்டரா வச்சு அதுக்கு உள்ள வெர்டிக்கல் அலைன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இதுல இப்போ டெக்ஸ்டோடைய டாப் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க, இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு டாப்ல அந்த இமேஜ் போயிடுச்சு. டெக்ஸ்டோடைய டாப் கொடுத்தேன். ஸோ பாருங்க, இந்த இமேஜ் வந்து டெக்ஸ்டோடைய டாப்ல வந்து இருக்காங்க. இப்போ டெக்ஸ்ட் பாட்டம் கொடுப்போம். பாருங்க, இமேஜுக்கு கீழே போயிட்டாங்க. பேஸ் லைன் அப்படின்றது வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த லைன்ல வந்து கரெக்டா வந்து நிற்கும். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா மேல, இப்போ எப்படி பி ஸ்கொயர் அப்படி போடுறோம் இல்லையா, அந்த 2 மேல போய் நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா H2O, அதில் 2 பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அந்த மாதிரி. டெக்கரேஷன், இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து 4 விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியும், வேல்யூஸ் கொடுக்க முடியும்.
அண்டர்லைன், ஓவர்லைன், லைன் த்ரூ அண்ட் ஒரே இடத்துல ரெண்டு வேல்யூஸ்மே யூஸ் பண்ணலாம். இது எப்படி கொடுக்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் H1 இந்த டேக்ல அண்டர்லைன் நம்ம கொடுக்க போறோம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இதில் அண்டர்லைன். அடுத்து H2ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன். அடுத்து H3ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ. இந்த H4ல என்ன பண்ண போறோம்னா ரெண்டு இது சேர்த்து கொடுக்க போறோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன் அதே மாதிரி அண்டர்லைன் இந்த ரெண்டுமே கொடுத்துக்கிறோம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம். பாருங்க அண்டர்லைன், இதுக்கு மேல் ஓவர்லைன், இது லைன் த்ரூ, இதுக்கப்புறம் கீழே அண்டர்லைன் வந்திருக்கு, மேலே வந்து ஓவர்லைன் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர், நம்மளுக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல், இது வந்து அந்த லைன் வந்து டாட்டர் லைன் வேணுமா இல்லை சாலிடா வேணுமா அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்க டாட்டட். அதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ், இதுல நீங்க பிக்சல் வந்து கொடுத்துக்கலாம், எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படின்ட்டு. பாருங்க திக்னஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்டென்ட், அதுக்கு ஒரு பேராகிராஃப் தேவை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பேராகிராஃபோடைய இந்த இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு, இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா இந்த பி, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெக்ஸ்ட் இன்டென்ட், அதுல நமக்கு தேவையான பிக்சல் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், பர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம். பாருங்க இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராப்பர்ட்டி லெட்டர் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு பேராகிராஃப் டேக்ல சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிட்டு தேவையான பிக்சல் வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. பாருங்க ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. பார்க்க போற ப்ராப்பர்ட்டி லைன் ஹைட்டு. ஸோ பேராகிராஃப் டேக்ல போயிட்டு லைன் ஹைட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிட்டு 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நான் கரெக்டான ஒரு ஹைட் வந்து செட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பேராகிராஃபோடைய பேரண்ட் யார் பாடி, இந்த பாடி டேகோடைய ஃபாண்ட் சைஸான 20 பிக்சல் இவங்கள டிபெண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண வைக்க முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க 1.5 டைம்ஸ், அதாவது 1.5 இன்ட்டு இந்த 20 மல்டிப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் கடையில் ஸ்பேஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸ்பேஸ் இப்போ ஒயிட் ஸ்பேஸ், இதுல நோ ரேப் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க ஒரு ஸ்பேஸ் கூட இல்லாம எல்லாத்தையும் சிங்கிள் லைனா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் வேர்ட் ஸ்பேஸ், இல்ல தேவையான பிக்சல் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண பாருங்க ஒவ்வொரு வேர்டு கடையிலையும் ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போறது டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். சில இருக்கக்கூடிய வேல்யூஸ் பாருங்க, கேபிட்டலைஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லா அப்பர் கேஸ், லோவர் கேஸ், எல்லாமே லோவர் லெட்டர், அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஷேடோ. அதுக்கு நம்ம ஹெட்டிங் டேக்ல வெல்கம் அப்படின்ற டெக்ஸ்ட்டை கொடுத்தாச்சு. இப்போ H1 இதில் டெக்ஸ்ட் ஷேடோ கோலன், இதில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கணும், ஹரிசாண்டல் வேல்யூ அண்ட் வெர்டிக்கல் வேல்யூ. ஸோ ஹரிசாண்டல் வந்து 2 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், வெர்டிக்கல் 2 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து நமக்கு தேவையான கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த ஷேடோவில் ஒரு பிளர் எஃபெக்ட் வரணும் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வேல்யூ பக்கத்தில் 5 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் அப்படியே பிளர்ராக இருக்கா, இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வேல்யூ நான் கொடுக்கல, 0 0 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா
இந்த டெக்ஸ்ட் அப்படியே சுற்றிலும் வந்து அது கவர் ஆகிருக்கும். அண்ட் இதை வந்து ஒரே டெக்ஸ்ட்டுக்கு 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கம்மா மட்டும் போட்டுட்டு கலர் மட்டும் வேறு சூஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது.